செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விஸ்வாவசு வருஷம். விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி அக்டோபர் 19/10/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் பகல் 1:52 வரை திரையோதசி திதி, அதன் பிறகு சௌர்தசி திதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். மாலை 5:49 வரை உத்திரம் நட்சத்திரம், அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம், மகேந்திரம் நாம் யோகம். வணிசை கரணம் நேத்திரம் 0 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் சேரும் போது அமிர்த யோகம், ஞாயிற்றுக்கிழமை அஸ்த நட்சத்திரம் சேரும் போது சித்தி யோகம். ஆகிய தினம் நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரமாக இருப்பதனால் இன்றைய தினத்திலே பூ முடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு ஏற்ற தினம். சீமந்தம், வளைகாப்பு செய்வதற்கு, குழந்தைகளுக்கு முதலாக அன்னப்பிராசனம் என்று சொல்லக்கூடிய சோறு ஊட்டுவதற்கு, விவாகம் திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான சகல ஏற்பாடுகளும் செய்வதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு, வேதத்தை அபியாசம் செய்து படிப்பதற்கு, புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு, கிரகப்பிரவேசத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, தொலைதூர பிரயாணமாக கடல் பிரயாணங்கள் செய்வதற்கு போன்ற அனைத்திற்கும் ஏற்ற தினமாக இன்றைய தினம் ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் மாத சிவராத்திரி. மாதம் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து கண் விழுத்து சிவபெருமானை ஆராதனை செய்ய வேண்டும். இன்றைய தினம் கோ திரிராத்திரி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். கோ திரிராத்திரி விரதம் என்றால் 3 இரவுகள், இன்றைய தினம் முதற்கொண்டு 3 இரவுகள் லக்ஷ்மி பூஜை செய்ய வேண்டும். அதன் மூலமாக அளவற்ற செல்வம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். கடன் சுமைகள் தீரும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இந்த 3 நாட்கள், ஞாயிறு திங்கள் செவ்வாய் என்ற 3 நாட்கள் மாலை நேரத்தில் லட்சுமி பூஜை செய்தால் நிச்சயமாக உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். லட்சுமி பூஜை என்பது லட்சுமி படம் வைத்து அஷ்டோத்திரம் சொல்லி பாராயணம் செய்யலாம், அல்லது கலசம் வைத்து பூஜை செய்யலாம். உங்களுக்கு எது தெரிகிறதோ அதை செய்து கொள்ளலாம். இன்றைய தினம் ஸ்ரீரங்கம் தன்வந்திரி ஜெயந்தி. ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலில் தன்வந்திரி பகவானுக்கு ஜெயந்தி தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இன்றைய தினம் தனத்திரையோதசி. தங்க வெள்ளி நகைகளை வாங்குவதற்கு, அதை அணிந்து கொள்வதற்கு, அதை பூஜையில் வைப்பதற்கு மிக ஏற்ற தினம். இன்றைய தினம் இரவு, அதாவது இன்றைய தினம் இரவு, நாளை விடியற்காலை நரக சதுர்தசி ஸ்நானம், அதாவது நரகாசுரன் அழிந்த தினமாக போற்றப்படுகிறது. இன்றைய தினம் அதிதி என்றால் இன்றைய தினத்திலே வருடாந்திரத்திகள் இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவ்வாறு கொடுத்தால் அது இறந்தவர்களுக்கு சென்று அடையாது. அடுத்து திங்கட்கிழமை. விஸ்வாசு வருஷம் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி அக்டோபர் 20/10/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று பகல் 3:45 வரை சௌர்தசி திதி, அதன் பிறகு அமாவாசை திதி. அதாவது திங்கட்கிழமை பகல் 3:45 பிறகு அமாவாசை வருகிறது. அன்றைய தினம் இரவு 8:17 வரை ஹஸ்தம் நட்சத்திரம், அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம், வைத்திருதி நாமயோகம், சகுனி கரணம், நேத்திரம் ஜீவன் 2 0 என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமையும் அஸ்த நட்சத்திரம் சேரும்போது சித்தியோகம், திங்கட்கிழமையும் சித்திரை நட்சத்திரம் சேரும்போது பிரபல அரிஷ்ட யோகம். ஆகவே திங்கட்கிழமையான நாளைய தினம் இரவு 8:17 வரை சித்தியோகம், அதன் பிறகு பிரபல அரிஷ்டயோகம் என்று வருகிறது. அன்றைய தினம் சுப நாள், நல்ல காரியங்கள் தாராளமாக செய்யலாம். அன்றைய தினம் தீபாவளி பண்டிகை. தீபாவளி பண்டிகை என்று அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்திருக்க வேண்டும். அதாவது 3 மணி முதல் 6 மணி வரை தான் தீபாவளிக்கான நேரம். அதாவது அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை தீபாவளிக்கான நேரம். இந்த தீபாவளிக்கான நேரத்திலே தீபாவளிக்காக குளிப்பதற்காக அன்றைய தினம் 3 மணிக்கே எழுந்திருக்க வேண்டும். அதன் பிறகு எண்ணெயை, சுட வைத்த எண்ணெயை, அதாவது வாசனை திரவியங்களால், வாசனை புஷ்பங்களை சேர்த்து சுட வைத்த ஒரு நல்லெண்ணெயை நீங்கள் உடல் முழுவதுமாக பூசிக்கொள்ள வேண்டும். அன்றைய தினம் நல்லெண்ணெயிலே மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று இருக்கிறது.
ஆகவே அந்த நல்லெண்ணெயை உடல் முழுதுமாக பூசிக்கொண்டால் ஆரோக்கிய லட்சுமி நம்முடைய வீட்டிலே வருவாள். நம்முடைய உடலிலே நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அதாவது தீபாவளி அன்றாவது எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். தினசரி நீங்கள் ஷாம்பு போட்டு குளித்து கொண்டிருக்கலாம். ஆனால் வாரம் ஒரு முறையாவது தினசரி வாரம் ஒரு முறை கூட ஷாம்பு போட்டு குளிக்கலாம். ஆனால் அன்றைய தினம் அவசியம் அனைவரும் நல்லெண்ணெயை எண்ணெய் குளியல் வைக்க வேண்டும். என்றால் அன்றைய தினம் லக்ஷ்மி வாசம் செய்கிறாள். நல்லெண்ணெயில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாள். அதன் பிறகு நீங்கள் எந்த தண்ணீரில் குளித்தாலும் சரி, அந்த தண்ணீரிலே கங்கை ஆவிர்பவிக்கிறாள் என்று இருக்கிறது. நீங்கள் சாதாரண ஜலத்தில் குளித்தாலும் அங்கே கங்கை வந்து சேர்கிறாள் என்று இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் குளிப்பதற்கே கங்கா ஸ்நான குளியல் என்றுதான் கூறுவார்கள். அன்றைய தினம் 6 மணிக்குள்ளாக நீங்கள் குளித்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய வேண்டும். அந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதற்கு எப்படி என்றால் 5 கிண்ணங்கள், ஒரு கிண்ணத்திலே பச்சரிசி, முனை முறியாத பச்சரிசி, அதாவது முழு பச்சரிசியாக ஒரு கிண்ணத்தில் வைக்க வேண்டும். அடுத்து இன்னொரு கிண்ணத்தில் துவரம்பருப்பு வைக்க வேண்டும். இன்னொரு கிண்ணத்தில் உப்பு வைக்க வேண்டும். இன்னொரு கிண்ணத்தில் சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை வைக்க வேண்டும். இன்னொரு கிண்ணத்தில் சில்லறை காசுகள் வைக்க வேண்டும். எல்லாம் முழுமையாக வைக்க வேண்டும். வைத்து அதன் பிறகு லக்ஷ்மி பூஜை செய்தால் அதற்கு பேர் லக்ஷ்மி குபேர பூஜை என்று கூறுவார்கள். அந்த லக்ஷ்மி குபேர பூஜையில புது நோட்டுகள், ரூபாய் நோட்டுகள் புதிதாக இருந்தால் அதையும் வைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு வைத்து லக்ஷ்மி குபேரனுடைய பூஜைகள், அதாவது குபேரனுடைய அஷ்டோத்திரம் அல்லது லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி பூஜைகள் செய்யலாம். 6 மணிக்குள் அவ்வாறு செய்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டிலே குபேரன் அந்த குபேர அந்தஸ்து கிடைக்கும். மேலும் லக்ஷ்மி பகவானுடைய லக்ஷ்மியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அன்றைய தினம் வைத்திருந்த சிராதம், சிராதங்களை செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் அன்றைய தினம் மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது திங்கட்கிழமை எல்லாருமே குளித்து விட்டு அன்றைய தினம் யாருமே மனக்கசப்பே இருக்கக்கூடாது. சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷத்தை வெளிக்காட்டி கொள்ள வேண்டும். மனதில் சிறிதும் வருத்தம் ஏற்படக்கூடாது. தீபாவளி என்று மன வருத்தம் ஏற்பட்டால் அந்த வருடம் முழுவதும் மன வருத்தம் ஏற்படும். ஆகவே தீபாவளி என்று ஒருத்தர் சிரித்து பழகி பேசி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் குளித்தால் கங்கா ஸ்நானம் ஆச்சா என்று கேட்டால், கங்கை என்பது நம்முடைய பாவத்தை போக்கக்கூடியவள். எண்ணெய் தேய்த்துக் கொள்வது லட்சுமி கடாட்சம். ஆகவே லட்சுமி கடாட்சம் கிடைத்து நம்முடைய பாவம் அழிந்ததா என்பதற்காகத்தான் கங்காசனம் ஆச்சா என்று கேட்பார்கள். எப்பொழுதுமே கங்காசனம் ஆச்சா என்றால் கங்காசனம் ஆட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். கங்காசனம் ஆகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். கங்காசனம் அவசியம் அன்றைய தினம் செய்வது மிகவும் சிறப்பானது. வீட்டில் கங்கையிலிருந்து ஏதாவது தீர்த்தம் கொண்டு வந்தால் அதை கூட நீங்கள் தண்ணீரிலே கலந்து அதிலே கங்காசனம் செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழியும். லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். குபேர அந்தஸ்து நமக்கு கிடைக்கும். அன்றைய தினம் மத்தாப்பிடுவது, அதிகாலையில் கூட மத்தாப்பிடுவது, சிறிய அளவில் பட்டாசுகள் விடுவதும் மிகவும் சிறப்பானது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, விஸ்வாச வருஷம் ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி அக்டோபர் 21/10/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று மாலை 5:55 வரை அமாவாசை திதி. அதன் பிறகு பிரதமை திதி. அன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் இரவு 10:59 வரை சித்திரை நட்சத்திரம். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். விஷ்கம்பம் நாம் யுகம், நாகவ கரணம், நேத்திரம், ஜீவன் 2 0 என்ற அளவில் இருக்கிறது. சித்திரையும் சுவாதியும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சர்வ அமாவாசை. அமாவாசைக்கான படையல் வைத்து முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் அமாவாசைக்கான பூஜை செய்து தர்ப்பணங்கள் விட்டு 3 இலைகளில் படையல் வைக்க வேண்டும். ஒரு இலை, நடுவில் இருக்கின்ற இலை உங்கள் வீட்டில் இருக்கின்ற இறந்தவர்களுடைய படம் வைக்க வேண்டும். அடுத்து இன்னொரு இலையிலே, வடக்கு பக்கம் உள்ள இலையிலே பெருமாளுடைய படம் வைத்து அதற்கு ஒரு தனி இலையில் வைக்க வேண்டும். அடுத்து தெற்கு பக்கத்திலே உங்களுடைய குலதெய்வம் படம் அல்லது விநாயகர் படம் வைத்து நீங்கள் 3 இலையிலே பரிமாற்றம் செய்து அதன் பிறகு பூஜை செய்து அதன் பிறகு நீங்கள் சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்தால் முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள். அன்றைய தினம் பிண்ட பித்ரு யஜ்யம் என்று சொல்லக்கூடிய யஜ்யம் செய்வதற்கும் ஏற்ற தினம். அன்றைய தினத்தில் சில ஹோமங்கள், சில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் கேதார கௌரி விரதம். பொதுவாக தந்தை இல்லாதவர்கள் அமாவாசைக்கான தர்ப்பணம் விட்ட பிறகுதான் கேதார கௌரி விரதம் இருக்க வேண்டும். அந்த பூஜை முடிக்க வேண்டும். கேதாரேஸ்வரரை முன்னிட்டு,
கேதாரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை முன்னிட்டு இருக்கக்கூடிய விரதம் தான் கேதார கௌரி விரதம். அன்றைய கேதார கௌரி விரதம் அன்று நீங்கள் 21 நாட்கள் பொதுவாக அந்த விரதம் இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அன்றைய தினம் கூட ஒரே நாளில் இருக்கலாம். 21 தட்டிலே 21 பழங்கள், ஒவ்வொரு தட்டிலும் ஒரு பழம், ஒரு அப்பம், அதாவது அப்பம் என்பது இனிப்பான அப்பம், அதன் பிறகு 21 வெல்லம், ஒவ்வொரு தட்டிலும் ஒரு வெல்லம், அதை வைத்து அதில் வெற்றலை பாக்க வைத்து தட்சணை 21 சுமங்கலிக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். உங்கள் வீட்டிற்கு ஆண்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் அந்த ஆரோக்கிய குறைகள் எல்லாம் சரியாகிவிடும். மேலும் குழந்தைகள் நல்ல அறிவையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள். இந்த கேதாரேஸ்வரர் கௌரி விரதம் என்பது எப்படிப்பட்ட வறுமையும் போக்கக்கூடியது. மேலும் அன்றைய தினம் லக்ஷ்மி பூஜை செய்வதற்கு, அமாவாசைகள் லட்சுமி பூஜை செய்வதற்கும் ஏற்ற தினம். பொதுவாக லட்சுமி பூஜை என்பது கூட இந்த அமாவாசைக்கான முன்னோர்களுக்கான தர்ப்பணம் விட்ட பிறகு அதன் பிறகுதான் செய்ய வேண்டும். எப்பொழுதுமே அமாவாசை என்று ஒரு விரதம் இருந்தால் முதலில் அமாவாசைக்கான முன்னோர்களுக்கு வழிபாடு செய்துவிட்டுத்தான் கடவுளுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். முதலில் முன்னோர்கள் வழிபாடு, அதன் பிறகு தெய்வ வழிபாடு. அன்றைய தினம் உல்காதனம், அன்றைய தினம் மாலைக்குள் உல்கா என்றால் தீவட்டி தானம் கொடுப்பது என்று ஒரு பழக்கம் இருக்கிறது. குறைந்தபட்சம் அன்றைய தினத்தில் 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலில், ஈஸ்வரன் கோயிலில் தீபத்திற்காக எண்ணெய் கொடுக்க வேண்டும். அதாவது செவ்வாய்க்கிழமை அமாவாசை என்று தீபத்திற்காக எண்ணெய் கொடுப்பது மிகவும் சிறப்பானது. அதற்கு உல்கா தானம் என்று கூறுவார்கள். தீவட்டி எறுவதற்கான எண்ணெய் தானம் பண்ணுவது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக உங்கள் ஜாதகத்தில் சனி பற்றி எந்த தோஷங்கள் இருந்தாலும் விலகும். அன்றைய தினம் எண்ணெய் தானம் செய்தால் 1 வருடம் நீங்கள் தீபம் ஏற்றிய நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் மூலமாக உங்கள் குடும்பம் சுபிட்சத்தை அடையும். அன்றைய தினம் ஏற்கனவே சொல்லியபடி ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாளும் மாலை நேரத்திலே லட்சுமி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. தந்தை இல்லாதவர்கள் அமாவாசை தர்ப்பணம் விட்ட பிறகுதான், அமாவாசைக்கான பூஜை செய்த பிறகுதான் தெய்வ பூஜைகள் செய்ய வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. அடுத்து புதன்கிழமை, விசுவாச வருஷம் ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி அக்டோபர் 22/10/2025 புதன்கிழமை. புதன்கிழமை என்று பிரதம திதி பாட்டியம் என்று கூறுவார்கள். அந்த பாட்டியம் இரவு 8:17 வரை இருக்கிறது. அதன் பிறகு துதிய திதி வருகிறது. அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம். இரவு 1:51 வரை சுவாதி நட்சத்திரம். அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம், பிரீத்தி நாமயுகம், கிம்ஸ்துக்கணகரணம், நேத்திரம், ஜீவன் 2 0 என்ற அளவில் இருக்கிறது. சுவாதியும் விசாகம் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே புதன்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் இஷ்டி என்றால் இஷ்டப்பட்ட தெய்வங்களுக்கு, அதாவது உங்களுடைய இஷ்ட கோயில்களுக்கு சென்று தெய்வங்களுக்கு, இஷ்ட தெய்வங்களுக்கு அல்லது அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கோ அல்லது கணபதி கோயிலுக்கோ அல்லது ஈஸ்வரன் கோயிலுக்கோ ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றுவதற்கு மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் அவசியம் அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தீபம் ஏற்றணும். இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று பொருள். அந்த இஷ்டி என்பது ஒவ்வொரு பிரதம என்றும் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் தீபம் ஏற்றினால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். அன்றைய தினம் கார்த்திகை சுத்தம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். கார்த்திகை மாதத்திலே அன்றைய தினம், அதாவது ஐப்பசி அமாவாசைக்கு பிறகு தெலுங்கு மாதத்தில் கார்த்திகை மாதம் என்று கூறுவார்கள். அந்த கார்த்திகை வேறு, கார்த்திகை என்பது வேறு. கார்த்திகை என்பது விருச்சிகத்தில் சூரியன் வந்த பிறகு தமிழ் மாதம் கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் என்பது ஐப்பசி அமாவாசைக்கு அடுத்த நாள் வருகின்றது கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை சுத்தம் அன்றைய தினம் சௌராஷ்டிர தீபாவளி. சௌராஷ்டிர தேசத்திலிருந்து வந்தவர்கள் அன்றைய தினம் தீபாவளி கொண்டாடப்பட வேண்டும். அன்றைய தினம் தீபாவளி கொண்டாடுவது சௌராஷ்டிரர்களுக்கு மிக முக்கியமான தினம். எப்படி தீபாவளி அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கிறோமோ அதை போலவே அன்றைய தினம் கூட சௌராஷ்டிர தீபாவளி என்றும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். அன்றைய தினம் கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அன்றைய தினம் முதற்கொண்டு 6 நாட்களுக்கு முருகனுக்கான கந்தசஷ்டி விரதம் இருந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுதலைகள் கிடைக்கும். மேலும் சிலருக்கு குடும்பத்தில் ஏதாவது கோர்ட் விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த கோர்ட் விஷயங்கள் வெற்றி பெறுவதற்காக புதன்கிழமை முதற்கொண்டு 6 நாட்களுக்கு தினசரி கந்தசஷ்டி கவசம் படித்து முருகன் கோயிலுக்கு சென்று விட்டு வர வேண்டும். 6வது நாள் சூரசம்ஹாரம் தரிசனம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக கோர்ட் வழக்குகளில் உங்களுக்கு நிச்சய வெற்றி கிடைக்கும். அன்றைய தினம் அகண்ட தீப பூஜை. அன்றைய தினம் முதற்கொண்டு 30 நாட்களுக்கு அணையா விளக்கு
பெருமாளுக்காக வைக்க வேண்டும். அந்த அகண்ட தீப விளக்கு வைப்பதன் மூலமாக நோய் நொடிகள் தீரும் என்று இருக்கிறது. அந்த நோய் நொடிகள் தீர்வதற்காக திவ்ய பிரபந்தத்தில் ஒரு 10 பாசுரங்கள் இருக்கிறது. நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் என்னுள் புகுந்த நோய்கள் காலப்பெற உய்ய போமின் அப்படின்னு, அதாவது நம்முடைய உள்ள இருக்கின்ற நோய்கள் அனைத்துமே வெளியில போய்விட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து 10 பாசுரங்கள் பெரியாழ்வார் அருளி இருக்கிறார். அந்த பெரியாழ்வார் பாசுரம் வந்து திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் பத்து என்ற தொகுப்பில் 5ஆம் பத்தில் 2வது பாகத்தில் இருக்கிறது. நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல், நீங்கள் நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் நெய்க்குடத்தை பற்றி ஏறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே அந்த 10 பாசுரம் வந்துடும். அதை கூட நீங்கள் அன்றைய தினம் பாராயணம் செய்யலாம். அன்றைய தினம் முதற்கொண்டு 30 நாட்கள் பாராயணம் செய்தால் எப்படிப்பட்ட நோய்களும் தீரும் என்றிருக்கிறது. அதைத்தான் அகண்ட தீப பூஜை என்று கூறுவார்கள். அன்றைய தினம் கோ கிரீடன பிரதிபல், கோ என்றால் பசுமாடு, செய்கின்ற உபகாரங்களுக்காக அன்றைய தினம் பசுமாடுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. அதைத்தான் பஞ்சாங்கத்தில் கோ கிரீடன பிரதிபட் என்று இருக்கிறது. பொதுவாக எந்த உற்சவங்கள் செய்வதற்கு முன்பாகவும் எந்த விரதங்கள் அனுஷ்டிப்பதற்கு முன்பாகவும் முதலில் கோபூஜை செய்ய வேண்டும். அதன்படி அந்த கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு முன்பாக, கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிப்பதற்கு முன்பாக முதலில் கோபூஜை செய்ய வேண்டும். அதைத்தான் கோ கிரீடன பிரதிபட் என்று கந்த சஷ்டி விரதாரம்பம் என்று சொல்லப்பட்ட இடங்களில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் முதற்கொண்டு 30 நாட்களுக்கு கார்த்திகை ஸ்நானம் என்று இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் முதற்கொண்டு 30 நாட்களுக்கு தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்றது. உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் வருகின்ற அக்டோபர் 22 முதல் 30 நாட்களுக்கு தோஷ பரிகாரங்கள், உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஏற்ற நாளில் தோஷ பரிகாரங்கள் செய்தால் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் விலகி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் இல்லாதவருக்கு தொழில் அமையும். ஆக அன்றைய தினம் கொண்டு 30 நாட்களுக்கு தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் கோவர்தன பூஜை, மலைகளுக்கு பூஜை செய்வது, மலைகளில் இருக்கின்ற கடவுளர்களுக்கு பூஜை செய்வதற்கு ஏற்ற தினமாக புதன்கிழமை இருக்கிறது. அன்றைய தினம்தான் கிருஷ்ண பரமாத்மா கோவர்த்தனகிரியை, மலையை தன்னுடைய ஒற்றை விரலால், சுண்டு விரலால் தூக்கினார் என்றிருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் கோவர்தன பூஜை செய்வதற்கு, மலைகளுக்கு பூஜை செய்வதற்கு, மலைகளில் இருக்கின்ற கடவுள்களுக்கு பூஜை செய்வதற்கு மிக ஏற்ற தினம். எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, மலையில இருக்கின்ற கோயிலில் இருக்கின்ற கடவுளுக்கு பூஜை செய்வதற்கு ஏற்ற தினமாக அன்றைய தினம் இருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை, விசுவாச வருஷம் ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி அக்டோபர் 23/10/2025 வியாழக்கிழமை, வியாழக்கன்று துதிய திதி. அன்றைய துதிய திதி இரவு 10:47 வரை இருக்கிறது. அதன் பிறகு திருதிய திதி வருகிறது. அன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம். அன்றைய தினம் மறுநாள் விடியற்காலை 4:51 வரை விசாகம் நட்சத்திரம். அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம், ஆயுஷ்மான் நாமயுகம், பாலவகரணம், நேத்திரம் 0 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. விசாகமும் அனுஷமும் வியாழக்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆக வியாழக்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் கரிநாள். பொதுவாக சுபகாரியங்கள் செய்ய மாட்டார்கள். ஆகவே அன்றைய தினம் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. ஆனால் அவசியமான காரியங்களை சுபஹோரை நல்ல நேரங்களிலே பஞ்சாங்கத்தை பார்த்து செய்து கொள்ளலாம். அன்றைய தினம் சந்திர தரிசனம், 3ஆம் பிறை தெரியக்கூடிய தினம். வியாழக்கிழமை என்று மாலை நேரத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் போது மேற்கு வானத்தில் மெல்லிய கோடாக சந்திர தரிசனம் கிடைக்கும். அந்த சந்திரனை தரிசனம் செய்தால் குரு தோஷங்கள் விலகும், மேலும் பண வரவு கிடைக்கும், ஆயுள் விருத்தியாகும் இருக்கிறது. அன்றைய தினம் யமதுதி என்றால் அன்றைய தினத்திலே சகோதரி வீட்டிற்கு சகோதரி அழைப்பின் பேரிலே சகோதரி வீட்டிற்கு சகோதரன் சென்று அங்கே சகோதரியுடைய வீட்டில் சாப்பிட்டு விட்டு அவருக்கு பரிசு பொருட்களை கொடுத்து, அண்ணனாக இருந்தால் சகோதரிகளுக்கு ஆசீர்வாதம், மங்கள ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். அண்ணனும் தீர்க்க ஆயுளுடன் இருப்பான். அண்ணன் தம்பிகளுடைய உறவுகளை மேம்படுத்துவதற்காக வியாழக்கிழமை என்று சகோதரி வீட்டுக்கு சென்று சகோதரன் ஆசீர்வாதம் செய்து பரிசு பொருட்களை கொடுக்க வேண்டும் என்றிருக்கிறது. அது மிக மிக உத்தமானது. அதைத்தான் யமதுதியை. ஒரு காலத்திலே யம தர்மராஜனை தன்னுடைய சகோதரி தன்னுடைய வீட்டுக்கு சாப்பிட வருமாறு அழைத்தார். அப்போது யம தர்மராஜன் நரகாசனுடைய பிரச்சனையின் காரணமாக இங்கே நரகத்திலே நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் செய்த அக்கிரமம் காரணமாக அவருக்கு துணை பிறந்தவர்கள் அத்தனை பேரும் நிறைய பேர் நரகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே வர முடியாது, முடிந்தும் போது நான் வருகிறேன் என்று கூறியிருந்தார். தன்னுடைய சகோதரிக்கு கூறியிருந்தார்.
அதன் பிறகு நரகாசுரன் இறந்த பிறகு அவனுக்கு வேலை, அதாவது யம தர்மராஜனுக்கு வேலை குறைந்து விட்டது. வேலை குறைந்த பிறகு சகோதரி அழைத்திருக்கிறாள், அங்கு செல்ல வேண்டும் என்று போய் அங்க சகோதரி வீட்டுக்கு சென்று இவர் சாப்பிடுகிறார். சகோதரன் யம தர்மராஜன் சாப்பிடுகிறார். அதன் பிறகு அந்த யம தர்மராஜன் ஒரு வரத்தை கொடுக்கிறார். இன்றைய தினத்திலே எவர் ஒருவர் சகோதரி வீட்டிற்கு சென்று உணவு அருந்தி, சகோதரின் அழைப்பின் பேரிலே சகோதரி வீட்டுக்கு சென்று உணவு அருந்தி ஆசீர்வாதம், மங்கள ஆசீர்வாதம் கொடுக்கிறார்களோ அந்த பெண் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார், யம பயம் அவர்களுக்கு ஏற்படாது என்று கூறுகிறார். அதன்படி யம துதியை வியாழக்கிழமை அன்றைய தினம் அவசியம் சகோதரி வீட்டுக்கு சகோதரன் சென்று மங்கள ஆசீர்வாதம் செய்து பரிசு பொருள் கொடுப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து வெள்ளிக்கிழமை, விசுவாச வருஷம் ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி அக்டோபர் 24/10/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று இரவு 1:20 வரை திருத்திய திதி, அதன் பிறகு சதுர்த்தி திதி. அன்றைய நட்சத்திரம் நாள் முழுதுமாக ஒரே நட்சத்திரமாக அனுஷம் நட்சத்திரம் இருக்கிறது. சௌபாகிய நாமிகம், சௌபாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய நாமிகம் சௌபாகிய நாமிகம். தைத்துலாக்கரணம், நேத்திரம், பூஜ்யம், ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் நாள் முழுவதுமாக சித்தியோகம், அதாவது வெள்ளிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் சேர்ந்தால் சித்தியோகம், நாள் முழுவதும் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சுப்பிரமணிய விரதம். அன்றைய தினம் சுப்பிரமணியருக்காக விரதம் இருந்து சுப்பிரமணியரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம், முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் வெற்றி கிடைக்கும், தேவைப்பட்ட வருவாய்களும் கிடைக்கும். அன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரமாக இருக்கிறது, ஒரு முழு சுபமூர்த்தி தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினம் ருது சாந்தி செய்வதற்கு முதலாக பெண்கள் ருதுவாகும் போது சில தோஷங்கள் இருக்கலாம். அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு, பூமுடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவு அருந்துவதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு ஏற்ற தினம் அன்றைய தினம். குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, உபநயனம் என்று சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, புதிதாக ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வதற்கு, புதிதாக பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு, புதிய வாகனம் ஏறுவதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கு. அன்றைய தினம் கிரகப்பிரவேசத்திற்கு மிக மிக உத்தமமான தினம். அன்றைய தினம் கிரகப்பிரவேசம் செய்தால் நிச்சயமாக அந்த வீடு உங்களுக்கு ராசியாகவே இருக்கும். அன்றைய தினம் வாசல் கால் வைப்பதற்கு, கடன் வாங்குவதற்கு, கடன் தீர்ப்பதற்கு, கதிர் அறுப்பதற்கு, வாஸ்து பூஜைகள் செய்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, சாந்தி முகூர்த்தங்கள் செய்வதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்கள் செய்வதற்கும் வெள்ளிக்கிழமை ஒரு முழு சுப முகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை, விசுவாச வருஷம் ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி அக்டோபர் 25/10/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று சதுர்த்தி திதி. அன்றைய சதுர்த்தி திதி இரவு 3:48 வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சமி திதி வருகிறது. அன்றைய தினம் காலை 7:51 வரை அனுஷம் நட்சத்திரம், அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம், சோபன நாமயுகம், வணிசைகரணம், நேத்திரம், பூஜ்யம், ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. அனுஷமும் கேட்டையும் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் தனிய நாள். தனிய நாளாக இருப்பதால் சுபகாரியங்கள் செய்ய மாட்டார்கள், சுபகாரியங்கள் செய்ய வேண்டாம். அன்றைய தினம் மாத சுருத்தி, மாதம் சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து விநாயகரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. மேலும் அன்றைய தினம் நாக சதுர்த்தி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் நாகதோஷம் விலகுவதற்காக தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அடுத்து இந்த வாரம் நல்ல நாட்கள், அதிலே எவ்வாறு என்று கூறியிருந்தோம். அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் கும்பம், மீனம், மேஷம். இந்த 3 ராசியிலே பிறந்தவர்கள் சந்திராஷ்டகம். கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 18 சனிக்கிழமை இரவு 10:11 முதல் அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை காலை 9:38 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 20 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 21 திங்கட்கிழமை 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து மீனராசிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை காலை 9:38 முதல் அக்டோபர் 23 வியாழக்கிழமை இரவு 10:06 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் 22 புதன்கிழமை, அக்டோபர் 23 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 23 வியாழக்கிழமை இரவு 10:06 முதல் அக்டோபர் 26 ஞாயிற்றுக்கிழமை பகல் 10:46 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை, அக்டோபர் 25 சனிக்கிழமை ஆகிய 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த 13 நாட்களாக வெளியூர், அதாவது வடநாட்டு யாத்திரை சென்றிருந்தேன்.
அந்த வடநாட்டு யாத்திரை என்பது நைமிசாரண்யம், அதன் பிறகு அயோத்தியா, அதன் பிறகு காசி என்று 3 ஊர்களுக்கு சென்று வந்தேன். ஒவ்வொரு ஊரில் 3 நாட்கள் தங்கி முழுமையாக அந்த ஊரை சுற்றி எல்லா இடங்களும் சென்று பார்த்தேன். நல்ல தெய்வ தரிசனம் கிடைத்தது. அந்த தெய்வ தரிசனத்துடைய அந்த அனுகூலம், அந்த பலன் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த தெய்வ தரிசனத்துக்காக வெளியூர் சென்றிருப்பதனால் சிறிது காலதாமதம் ஆகிவிட்டது. அடுத்த வாரம் முதல்லையே நிகழ்ச்சி போடுவதற்காக முயற்சி செய்கிறேன். நிச்சயமாக முதலே வந்துவிடும். இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூற விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.